யோ உன் குவார்டர் எங்கேயா தொலைஞ்சு போச்சு? அது வந்து செந்தூர் கடற்கரை இல்லை சார். அப்பாடா, அது இந்த ஸ்டேஷன் லிமிட் கிடையாது. ஓ முத்துப்பாண்டி சார் ஸ்டேஷன் லிமிட் அது. அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, நம்ம ரோட்லலாம் அடிபட்டோம்னா எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் எந்த ஏரியான்னு கேட்காம தானே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அது என்னங்கய்யா, எந்த பஞ்சாயத்துன்னு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இது எங்க லிமிட் இல்லைன்றீங்க? இந்தாமா வீரா, இவனுங்க என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறானுங்க. என்னால ரொம்ப நேரம் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. சொல்லி வை சார். ஒரு நிமிஷம் சார். அண்ணா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. ரத்னம், என்ன உன் பேக்ரவுண்ட்ல ஒரே சத்தமா இருக்கு? மேடம், அதை ஏன் கேக்குறீங்க? அந்த சண்முகத்தோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தண்ணி அடிச்சிட்டு வந்து பயங்கர கலாட்டா பண்ணிட்டு இருக்கானுங்க. சப்போர்ட்டுக்கு அவனுடைய ஒய்ஃபை சேர்ந்து வந்து இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. சண்முகம் ஃப்ரெண்ட்ஸும் அவனோட ஒய்ஃபுமா? ஆமா மேடம். யோ, என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா இல்லையா? ஒன்னும் புரியலையே மேடம். இப்ப அத விளக்கறதுக்கு நேரம் இல்ல. முதல்ல அவங்களெல்லாம் அடிச்சு விரட்டு. நான் உன்கிட்ட அப்புறமா போன் பேசுறேன். நல்ல வேலை எல்லாரும் வெளில போயிட்டாங்க. இது என்ன அழுகுற சவுண்ட் கேக்கு? ஆறா இருக்கும். ஒருவேளை கைதியா இருக்குமோ? நமக்கு அதுவா முக்கியம்? வந்த வேலையை பாருல. மறு கொண்டு வந்திருக்கேன். இவன் ஏதோ கெடுத்து விட போறான்ல. வெட்டுக்கிளி, இவனை ஏதாவது பண்ணிங்கிறது பத்தி விடல போலே. மறு கொண்டு சொன்னீங்கல்ல, அதான் கொண்டு வந்திருக்கேன். மறு இப்ப என் பாக்கெட்ல தான் இருக்கு. உங்க அண்ணன் எங்க? தூக்கத்துக்கு பிறந்தவனே, நீ இப்போ உடனே இங்க இருந்து போகல, நானே உன் மூக்க கடிச்சு துப்பிடுவேன் பாத்துக்க. உங்க அண்ணன் எங்கன்னு இப்ப சொல்லலன்னா நான் உன் காதை கடிச்சு துப்பிடுவேன். உள்ள போயிடுவேன். ஸ்டேஷன்ல இருக்காரு, அப்ப நானும் உள்ள போறேன். என்ன ஸ்டேஷனா இல்ல குடிச்சு வந்து கூத்தடிக்கிறதுக்கு? இது என்ன மண்டபமா? இவன் யாரையா புதுசா குடிக்கார வந்திருக்கான்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? அண்ணா, இவர் வீட்டுக்கே வந்து சண்முகத்தை தேடினார் அண்ணா. இலை வெடுத்தவன் இங்கேயும் சண்முகத்தை தான் தேடி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. வெட்டுக்கிளி, உனக்கு என்ன சப்போர்ட்டுக்கு ஆளு தேடுதியா? அட ஆமாயா, நீ இப்ப என்ன செய்ய போற? தைரியம் இருந்தா எங்க அண்ணன் கருத்து தெரிஞ்சாமல கையா வையா பாப்போம். வைக்க முடியாதுன்னு நினைக்கால. இப்ப பாருல சும்மா விட மாட்டேன். பார்த்தால அப்பனுக்கு தெரியாது, இல்லைன்னா ஆல் அவுட்டு. 2015, 2016, 2017, 2025. அப்போ 2025லேருந்து அப்படியே ரிவர்ஸில் போவான். இந்த வருஷத்துல இல்லை. अजय कौन है अजय? आके मुझे रक्षा करो. वो औरतें आइए आइए. चुपचाप करोड़ा. நீ என்ன மாட்டி விட்டுற போல இருக்கு. ஆய மூடுற. सर जी मुझे रक्षा करो सर जी. चुपचाप करो சொல்லுதம்ல.
இல்லை இன்னொரு வாட்டி கத்தனை குரல் வேலையை நசுக்கி போடுவேன். மர்டர் கர்த்தா ஒரு முக்கியமான வேலை. கொஞ்ச நேரம் சும்மா இல்ல. जी हेलो சம்திங் ராங் குரு. இப்போ எதுக்காக சண்முகத்தோட ஒய்ஃபும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்து நிக்கணும்? எதுக்காக தகராறு பண்ணணும்? ரொம்ப அன்யூஷுவலா இருக்கே மேடம். ஸ்டேஷனுக்கே வந்து தகராறு பண்றாங்கன்னா அவ்வளோ தைரியமா உங்களுக்கு? நோ, நான் இந்த ஆங்கிள் யோசிக்கிறேன். சண்முகம் இல்லாம இவங்க மட்டும் எதுக்காக வந்திருக்காங்க? அதானே, அவன் தானே இந்த கேங்க்கு தலைவர் மாதிரி. அவன் இல்லாம இவங்க மட்டும் எப்படி மேடம்? இப்படி யோசிச்சு பாரு. அவங்கள அங்க கூட்டிட்டு வந்ததே சண்முகம் தான். அதுதான் உண்மையா இருக்கும். அப்போ அங்க சண்முகம் வந்திருக்கான்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி, சண்முகம் தான் வந்திருக்கான். ஆனா அவனை அங்க யாருமே பார்க்கல. அதுதான் நடந்திருக்கணும். எதுக்காக மேடம் ஆளுங்களை விட்டு அவன் இப்படி ஒரு டிராமா பண்ணணும்? இப்ப சொன்னியே, அதுக்காக தான். டிராமா போடதான். அதாவது அட்டென்ஷனை திசை திருப்பறதுக்காக. புரியல மேடம். இப்படி யோசிச்சு பாரு. அவனுக்கு என்ன வேணும்? நம்ம கிட்ட வந்து அவன் என்ன கேட்டான்? அந்த ஸ்டேஷன்ல ஐயாவை பத்தின டீட்டெயில செக் பண்ணணும், கேஸ் ஃபைலெல்லாம் பார்க்க அனுமதி வேணும்னு கேட்டான். அவன் கேஸ் ஃபைல பார்த்தா அந்த ஐயாவுவை கண்டுபிடிச்சிருவான். அதுக்காக தரேன்னு சும்மா சொல்லிட்டு அந்த ரத்தனத்தை வச்சு கேஸ் ஃபைல அவன் பார்க்க விடாம பண்ணிட்டோம் இல்லையா? ஆமா. அந்த சண்முகம் ஸ்மார்ட்டா திங்க் பண்றவன். அப்ப அவன் என்ன யோசிச்சிருப்பான்? நாம தான் தடுக்கிறோம்னு தெரியலனாலும் அந்த ரத்தனம் வேணும்னே லேட் பண்றான்னு அவன் நினைச்சிருக்கலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்கு மேடம். இட் மீன்ஸ் நம்ம அனுமதி இல்லாம அவன் ஸ்டேஷனுக்குள்ள போய் கேஸ் ஃபைலெல்லாம் பார்க்க முயற்சி பண்ணலாம்ல? அப்படின்னா எல்லாரோட கவனத்தையும் இந்த சண்டையை வச்சு திசை திருப்பிட்டு சண்முகம் ஸ்டேஷனுக்குள்ள போய் கேஸ் ஃபைல தேட போறான்னு சொல்றீங்களா? இல்ல, எல்லாரோடைய கவனத்தையும் திசை திருப்பிட்டு அவன் ஏற்கனவே ஸ்டேஷனுக்குள்ள போய் கேஸ் ஃபைலெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு நான் கெஸ் பண்றேன். மேடம், அப்போ அது நமக்கு ரொம்ப ஆபத்தாச்சே மேடம். ஐயாவை அவன் கண்டுபிடிச்சிட்டா எல்லா உண்மையும் வெளியே வந்துருமே. இப்போ என்ன பண்ண போற மேடம்? காசை கொடு, குவாட்டரை கொடுல. ஹலோ மேடம், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க மேடம். அடங்க மாட்டானுங்க மேடம். அடிச்சு துரத்தவும் முடியல. இடியட். அவங்க பிரச்சனை பண்றதே நம்ம எல்லாரோடைய கவனத்தையும் திசை திருப்பறதுக்காக தான். அந்த சண்முகத்தை ஸ்டேஷனுக்குள்ள நுழைய விடுறதுக்காக தான். அது உனக்கு புரியுதா இல்லையா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாயா, என்னோட கெஸ் சரியா இருந்தா அந்த சண்முகம் ஏற்கனவே ஸ்டேஷனுக்குள்ள தான் இருக்கணும். அவனை விட்டுடக்கூடாது. உடனே ஸ்டேஷனை ரவுண்ட் அப் பண்ணுங்க. அவனை தப்பிக்க விடாம உடனே அவனை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். மேடம், நிஜமாவே அவன் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கானா மேடம்? யோ, சொன்னா புரியாது. நான் சொல்றத கேளு. உடனே ஸ்டேஷனை சுத்தி பாரா போடு. நான் இப்ப உடனே அங்க வரேன். ஓகே மேடம். குரு, கமான், நம்ம இப்ப உடனே அங்க போய் நிறுத்துங்க. யோ, ஸ்டேஷனுக்குள்ள டெரரிஸ்ட் பூந்திருக்காங்களாம். ஐயோ, சண்முகம் உள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களா? உள்ள இருந்து ஒரு ஈ எறும்பு கூட வெளியில வரக்கூடாது. ஸ்டேஷனை ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணுங்க. போங்க சீக்கிரம். ஓகே சார். சீக்கிரம் ரவுண்ட் அப் பண்ணுங்க. போங்க போங்க போங்க. இருக்கிறது டெரரிஸ்ட். அவனை விட்டுற கூடாது, பிடிச்சாகணும். ஞாபகம் வச்சுக்கங்க. சண்முகம் உள்ள போயிருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் ஸ்டேஷனையே ரவுண்ட் அப் பண்றாங்க. ஐயோ மைனி, அண்ணா இப்ப மாட்டிக்குமா? இருடா, அவன் மாட்டக்கூடாது. எப்படியாவது அவனை காப்பாத்தி ஆகணும். இப்ப என்ன பண்றது? அவனை வேற காப்பாத்தணும். ஒரு நிமிஷம் மைனி, என்ன பண்றீங்க? அவனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன்.
என்னாச்சு டாக்டர்மா? எடுத்தானா இல்லையா? பிஸின்னு வருதுன்னு எடுக்க மாட்டேங்கிறான். ஐயோ மாட்டினா அவனை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. டாக்டர்மா, உடனே ஏதாவது பண்ணி ஆகணும் டாக்டர்மா. சரி இருங்க, பாண்டிக்கு கால் பண்ணி உதவி கேக்குறேன். என்னல இந்த நேரத்துல? இங்க பாரு, ஏதோ விளக்கமா சொல்ல நேரம் இல்ல. சண்முகம் வீரபாண்டிப்பட்டினம் ஸ்டேஷனுக்குள்ள மாட்டிருக்கான். இப்போ மொத்த போலீஸும் ஸ்டேஷனை ரவுண்ட் பண்ணி நிக்கிறாங்க. இல்ல என்னல சொல்லுத? அவன் எதுக்கா அந்த ஸ்டேஷனுக்குள்ள போனான்? டேய் நல்லா கேட்டுக்கோ. அந்த கேஸ் ஃபைல தேடணும்னு அவன் வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்தான்ல, அதுக்கு இப்ப வெட்டுக்கிளி உடன்குடி அண்ணனோட சேர்ந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான திட்டத்தை போட்டு உள்ள நுழைஞ்சிருக்கான். நான் வரத்துக்குள்ளே இவங்க டிராமாவை ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்லாம நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அதே நேரம் யாருக்கோ சண்முகம் ஸ்டேஷனுக்குள்ள போன விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதான் இப்ப எல்லாரும் ஸ்டேஷனை ரவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன செய்யறது? எதுக்கா அவனுக்கு இந்த வேண்டாத வேலை? எப்படி சிக்கிட்டு இருக்கான் பாத்தியா? டேய், இப்ப நாம அவனை காப்பாத்தி ஆகணும். இப்ப எதையும் பேச டைம் இல்ல. ஏதாவது ஒரு வழி சொல்லு. என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல. இரு, நான் உடனே அங்க வந்து தொலைறேன். முருகா காப்பாத்துப்பா. सर जी आके मुझे मदद करना இல்லை थोड़ा இல்லை வாய் Help. மூட்டு இருக்க மாட்டியால? Help. சும்மா எதுக்குல நை 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 நைன்னு கத்திட்டு இருக்க? என்னல வேணும்? सर जी मेरा पत्नी से मैं बात करना पड़ेगा. फोन फोन आपका मोबाइल दे दो जी. எது போனா? எதுக்குல உனக்கு போன்? போன்லாம் தர முடியாது போல. प्लीज सर जी இல்லை प्लीज जी ओनली वन कॉल जी. ஏய் Please. எதுக்குல அழுவுத நீ? எதுக்குல அழுவுத நீ? வாயிலே குத்த போதும் பாரு. आपका मोबाइल दे दो जी प्लीज. போன்லாம் கிடையாதுல. உனக்கு போட் கொடுக்கிறதுக்கு நான் வந்தேன். முக்கியமான வேலை இருக்குல. என்னை நிம்மதியா தேட விடல. சரி. சும்மா இல்ல. जी जी இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. உள்ள இருக்கிறவன் டெரரிஸ்ட். அவனை உயிரோடவோ பணமாவோ புடிச்சாகணும். விஷயம் இவ்ளோ சீரியஸா போயிட்டு இருக்கே வெட்டுக்கிளி. பயமா இருக்கு வெட்டுக்கிளி. இந்த பாண்டி வேற இன்னும் வரல. மைனி, அவரு செந்தூர்ல இருந்து வர வேணாமா? ஐயோ, என்னாச்சு? இன்னும் உள்ளதா இருக்கானா? ஆமா மேடம், உள்ளதா இருக்கா மேடம். நீங்க சொன்ன உடனே ஸ்டேஷனை ரவுண்ட் அப் பண்ணிட்டேன். ரத்னம், அவன் ரொம்ப மோசமான தீவிரவாதின்னு நினைக்கிறேன். அவனை தப்பிக்க விடவே கூடாது. இப்ப நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க. இப்ப நாம வெளியே இருக்கிறது அவன் கண்ணிலேயே படக்கூடாது. அதனால வெளியில இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுங்க. உள்ள இருந்து அவன் பார்க்கும்போது அவனுக்கு வெறும் இருட்டு தான் தெரியணும். பண்ணிடுறேன் மேடம். அது மட்டும் இல்ல, எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். யார் யார்கிட்ட கன் இருக்கு? ஐயோ, என்கிட்ட இருக்கு மேடம். என்கிட்டயும் இருக்கு மேடம். ஐயோ, கன் எடுத்து கையில வச்சுக்கோங்க. ஓகே மேடம். வீரா, கவனமா கேட்டுக்கோ. அவன் ஒரு தீவிரவாதி. அவன் மேல கொஞ்சம் கூட இரக்கம் காட்டக்கூடாது. எஸ் மேடம். அவன் வெளியில வந்ததும் யோசிக்கவே வேண்டாம். நேரா அவன் தலையில குறி வச்சு ஹெட் ஷாட் அடிக்கணும். தலையிலேயே சுடணும். எஸ் மேடம். வீரா, நீ அந்த டோருக்கு எதிரில பொசிஷன் எடுத்துக்கோ. ஓகே மேடம். உள்ள லைட் எரியுது, அதனால அந்த தீவிரவாதியோட விஷுவல் உனக்கு தெரியும். டைரக்டா ஹெட் ஷாட். ஞாபகம் இருக்குல்ல? எஸ் மேடம். ஓகே, உள்ள போ. ரத்னம் மேடம், வெளியில எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண சொல்லு. ஏட்டையா, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுங்க. ஓகே சார். அப்பனே முருகா,
இது என்னப்பா சோதனை? அந்த பையில கண்டுபிடிக்க முடியாதா? இதுல எங்கிட்டு தேடி கண்டுபிடிக்கிறது? ஐயோ, வேற சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கா. ஐயோ, அப்பனே முருகா. சிக்கனல மவன. ஹலோ ஹலோ, உள்ள இருக்கிறது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னால இனி தப்பிக்க முடியாது. ஸ்டேஷனை சுத்தி போலீஸ் நிக்குது. மரியாதையா நீயா கையை தூக்கிட்டு வந்து சரண்டர் ஆயிடு, இல்ல உன்னை என்கவுண்டர் பண்ணி தான் பிடிப்போம். குரு மேடம், உள்ள லைட் எரியுது, அதோட வெரண்டா லைட்டும் எரியுது, பாத்தியா? அந்த லைட் இருந்தா தானே ஷூட் பண்ண வசதியா இருக்கும். இடியட் மாதிரி பேசாத குரு. அவனை சுட்டு கொல்றதுக்கு நான் நிறுத்திருக்கிறது அவனோட தங்கச்சிய. வரப்போறது சண்முகம்னு தெரியாது. வெரண்டா லைட்ல அவன் முகத்தை பார்த்துட்டா அவ சுட மாட்டா, புரியுதா? புரியுது மேடம். முதல்ல போய் அந்த வெராண்டா லைட் ஆஃப் பண்ணு போ. சரிங்க மேடம். அண்ணே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே டாக்டர்மா. பாண்டி, சீக்கிரம் வாடா. மாமா, டேய், சண்முகம் பண்ணது தப்புதான்டா. ஆனா அவன் இப்ப காப்பாத்தணும். உள்ள தாண்டா இருக்கான், அவனை எப்படியாச்சும் காப்பாத்து. இப்ப அவனை டெரரிஸ்ட்னே முடிவு பண்ணிட்டாங்க. என்கவுண்டர் பண்ண போறாங்கடா. டேய், அவனை எப்படியாச்சும் காப்பாத்துடா. என்னல இது? ஸ்டேஷனே மொத்தம் ரவுண்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் போடா, தயவு செஞ்சு எப்படியாச்சும் காப்பாத்துடா. சரி, நான் போய் ஏஎஸ்பி மேடம் கிட்ட பேசுறேன். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க. மேம், இந்த ஸ்டேஷன்ல உங்களுக்கு என்ன வேலை மிஸ்டர் முத்துப்பாண்டி? சும்மா இந்த பக்கமா வந்தேன் மேடம். உங்க மெகாஃபோன் சத்தம் கேட்டுச்சு, அதான் வந்தேன். ஒரு டெரரிஸ்ட் அரெஸ்ட் பண்ண போறோம். டிஸ்டர்ப் பண்ணாம தள்ளி போங்க. மேடம், அவன் டெரரிஸ்டா என்னன்னு எப்படி மேடம் முடிவு பண்ண முடியும்? நீங்க ரவுண்ட் அப்ப முதல்ல வாபஸ் வாங்குங்க. நானே உள்ள போய் பேசி அழைச்சிட்டு வந்துடுறேன். Will you shut up? இது உங்க ஸ்டேஷன் லிமிட் இல்ல. எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீங்க என்னோட பெரிய அதிகாரியா என்ன? முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. Get out. மேம், நான் சொல்லுது. Get outனு சொன்னேன். சாரி மேம். அங்க எங்க போறீங்க? இந்த ஸ்டேஷனுக்கு காம்பவுண்ட் வெளியே போய் நில்லுங்க, போங்க. இல்ல மேம், எஸ்ஐ வீரா கிட்ட ஒரு வார்த்தை. இப்போ நீங்க இந்த இடத்தை விட்டு போகல, உங்க மேல டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும். பரவாயில்லையா? சாரி மேம். டேய், என்னடா இப்படி சொல்றாங்க? என்னத்த சொல்ல, சுட வேண்டான்னு வீரா கிட்ட சொல்ல கூட முடியல. என்ன செய்யுதுன்னே தெரியல. ஹலோ, உள்ள இருக்கிறது யாரா இருந்தாலும் உடனே வெளியில வரணும், இல்ல எங்க போலீஸ் போர்ஸ் மொத்தமும் உள்ள வந்துரும். மொத்தம் 2 கன் இருக்கு, நீ தப்பிக்கவே முடியாது. நான் 5 எண்ணுவேன், அதுக்குள்ள நீ வெளியே வந்தாகணும், இல்ல உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது.